ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன கட்டுறான்னு சொல்லி பார்க்கும்போது, மீனாவோட அம்மா மீனா வீட்டுக்கு போய் நூல் பெருக்கி போடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. ஸோ எல்லாரும் சரி வாரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, விஜயாவோட ஹஸ்பண்ட் அதாவது சொல்லுவாங்க, எனக்கு வந்து அன்னைக்குன்னு வேலையா இருக்கு, வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு. ஸோ என்னால வர முடியாது. ஸோ என் சார்பா என் பையங்க எல்லாரும் வந்து நல்லா சிறப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பையில வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது விஜயா சொல்லுவேன், ஏன் முத்து தான் செய்யணுமா, ஏதோ நான் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒருவே ஷாக்கிங் ஆகி அதோட போய் மீனா கிட்ட கேட்பேன், மீனா எங்க அம்மாவுக்கு எதுவும் முட்டையை வச்சு வசியம் பண்ணிட்டியா, ஏன் எங்க அம்மா இப்படிலாம் நடந்துக்கிறேன், ஏங்க நீங்க வேற தேவையில்லாத பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவா. அதோட விஜய் மீனா அம்மா கிட்ட நீங்க கன்ஃபார்ம் நாங்க கட்டாயம் எல்லாரும் வருவோம், நீங்க நல்லபடியா போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இதோட முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்ல என்ன கட்டுறான்னு பார்த்தபோது விஜயாவும் பார்வதியும் ஆட்டோல போய்கிட்டு இருக்காங்க. ஆட்டோல போய்கிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்லுவா, விஜயா உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு விஜயா சொல்லுவா, ஏன் நானே வெளிநாட்டுக்காரியா என்னை புரிஞ்சுக்காம இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நீ பண்றது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்க, அதான் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது, நீ மீனா ஃபங்க்ஷனுக்கே எதுவும் போக மாட்டேங்கிற, இப்ப அவ தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு இப்படி போய் நிக்கிறீங்க கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்ல டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. அதோட பாரதி அதானே பார்த்தேன், ஆமை எதுக்கு குப்பரை படுத்து கிடக்குன்னு, அப்ப என்னை ஆமைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி விஜய் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதோட தேர்ட் பார்ட் என்ன கட்டுவான்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாரும் வந்து உங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, சீதா வீட்டுக்கு. சீதா வீட்டுக்கு போனோன்னே அவங்க வீட்டு உள்ள எல்லாருமே வாங்க கொள்ளுங்கன்னு சொல்லி நல்லா அன்பா பேசுவாங்க. முத்துவும் அருணும் கை கோத்துக்குருவாங்க, வாங்க எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நல்லா இருக்கேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நல்லா ஜாஜமா பேசுவாங்க. அதோட விஜயாவும் வருவா. விஜயா வந்தோடனே எல்லாத்தையும் நல்லா பேசுவா. ஸோ எல்லாத்தையும் நல்லா பேசி சீதா இப்படி இருக்கா நல்லா இருக்கேன் என்னன்னு எல்லாத்தையும் நல்லா க்ளோஸாக பேசுகிற மாதிரி கட்டுவாங்க. அதோட மீனா வேலை பார்க்குற பொண்ணுங்க, அதாவது பூ கட்டுற இடத்துல வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ஏன் இப்போ வந்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் அப்பளே வந்துட்டோம், நீங்கள் தான் இப்போ வருவீ அப்படின்னு மீனாட்ட சொல்லும் போது, அப்போ மீனா அதுக்கு பதில் சொல்ல, நீங்கள் எல்லாம் முன்னாடியே வருவீன்னு எல்லாம் எனக்கு தெரியும், அதான் இப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அதோட அவங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் முத்துட்ட செல்வா. மீனா அவங்களோட பேசி பேசி ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சுட்டு, அப்பாவியா இருந்த மீனா இப்படி அவர் முத்து சொல்லுவா, இவ்வளோ அப்பாவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லும் போது, நான் அப்போ அப்பாவி இல்லையா அப்படின்னு சொல்லி மீனா அதனால ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி முத்து தலையாட்டிட்டு போவாங்க. அதோட விஜயா வந்து என்ன செய்வான்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே உள்ள பெண்கள் எல்லாத்தையும், அதாவது மீனாவோட வேலை பார்க்குற எல்லாத்தையும் கை கோர்த்து நல்லா நல்லா விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பேன், என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கை கோர்த்து எல்லாம் இது பண்ற மாதிரி காமிப்பாங்க. அதை செய்யற எல்லா செயலையும் வந்து பார்வதி அவங்க சைடு கேப்ல வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதோட நூல் பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் வரும்போது எல்லாம் தாலி எடுத்து எல்லாரையும், அதாவது மீனா அம்மா மீனா சீதாவோட மாமியா எல்லாரையும் ஒன்னா வர வச்சு அவங்க கழுத்துல போடுற மாதிரி காட்டி அந்த எபிசோட என்னையோட முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குங்கிறத இந்த பதிவுல எப்படி சொல்ல போறாங்கன்னா, ஸோ இதை அடுத்து விஜயா என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.